ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஆலய தரிசனம் தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கத்தில் இருக்கிற பழம்பெரும் கோவிலான தேனுபுரீஸ்வரர் கோவில். இங்கே இருக்கும் சிவனுக்கு தேனுபுரீஸ்வரர் அல்லது திரிபுரீஸ்வரர் அப்படின்னு பெயர்களும் உண்டு. இக்கோவில் மூலவர் சிவபெருமான் தேனுபுரீஸ்வரர் என்றும் அம்பாள் தேனுகாம்பாள் என்றும் அழைக்கப்படுவதுண்டு. இது பழம்பெரும் கோயிலாகும். அந்த காலத்தில் சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில். இக்கோயிலின் கட்டிடக்கலை பார்த்திங்கன்னா திராவிட கட்டிடக்கலையை போலவே இருக்குது அப்படின்றது பேசப்படுது. நம்ம தஞ்சாவூரில் இருக்க புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோவில் கட்டின ராஜராஜ சோழனோட தந்தை 2ஆம் பராந்தக சோழனோட காலத்தில் கட்டப்பட்டதாகவும், அதாவது 956 70 இந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டதாக இக்கோயில் பேசப்படுது. மற்ற சோழர் சென்னையை சுற்றி இருக்கிற மற்ற சோழ கோயில்கள் போல் இல்லாமல் இது ஒரு உறங்கும் யானையோட பின்புற வடிவத்தை போல காட்சியளிக்கும் கோயில் இது. இக்கோயிலை பற்றி தமிழ் புலவர் அருணகிரிநாதர் தன்னோட பாடல்களில் பாடியதாகவும் தெரிகிறது. இக்கோவிலுக்குன்னு பல சிறப்புகள் பேசப்படுது. வாங்க அந்த கோவிலை பற்றி நாம் இப்போ பார்ப்போம். இக்கோவில் தேனுபுரீஸ்வரர் அப்படின்னு பெயர் வர காரணம், தேனு அப்படின்னா அது மாட்டை குறிக்குது. மாட்டை காப்பாற்றுறதுக்காக சிவன் வந்ததால் இதுக்கு அவரோட பேர் தேனுபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லப்படுது. பிற்காலத்தில் பாண்டிய மன்னர்கள் அவருடைய மனைவியான தேனுகாம்பாளுக்கு சன்னதியை எழுப்பி வழிபட்டதாகவும் சொல்லப்படுது. ஒன்று இல்லை 2 பல சிறப்பம்சங்கள் உண்டு. நாங்கள் வந்தப்போ சாமிக்கு சங்காபிஷேகத்துக்காக ஏற்பாடு செய்திருந்த காட்சியில் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். சரி, வாங்க இக்கோயிலோட சிறப்புகளை பார்ப்போம். இக்கோயில் விமானத்தில் முன்புறம், அதாவது கருவறையின் மேல் இருக்கிற கோபுரத்தில் யானையோட பின்புறம் இது வடிவத்தில் இருக்கும். இது எல்லா கோவிலோட அம்சமும் கிடையாது. இதுக்கு பேர் கஜப்பிரஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இக்கோவிலில் இது மட்டும் இல்லாமல் 18 தூண்களும், அந்த ஒவ்வொரு தூண்களையும் அந்த காலத்தோட கல்வெட்டுகள் கட்டடக்கலைகளை நம்ம பார்க்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே சிறப்பு பூஜைகளும் நடைபெறுவது நாம் இங்கே வரும்போது தரிசிக்கலாம். இருக்க கோவில் குளம் கபில தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது. மூலவர் தேனுபுரீஸ்வரர் கருவறையில் ஒரு சதுர பீடத்தில் 1 ஜான் உயரம் மட்டுமே இருக்கிற ஒரு அகல லிங்க வடிவம் அப்படின்னு சொல்லப்படுது. அவருடைய உடம்பில் பசு மிதித்த தழும்புகளும் கல்லடிப்பட்ட காயங்களும் தெரியும். நம்ம அபிஷேகம் பண்ணுற காலங்களில் வந்தோம் அப்படின்னா அதை நல்லாவே பார்க்கலாம். அலங்காரம் பண்ணும்போது அதெல்லாமே அந்த அலங்காரத்தில் மறைக்கப்படும். அதனால் நீங்கள் அந்த தழும்புகளெல்லாம் பார்க்க விரும்புகிறவங்க அபிஷேக நேரத்தில் அதை நம்மளோட கண்களால் தரிசிக்கலாம். இங்கே அம்மன் தேனுகாம்பாளுக்கு ஒரு தண்ணி சன்னதியும் இருக்குது. சிவகாமி அம்மையுடன் மாணிக்க வாசகரும் நடராசரும் இந்த கோவிலில் நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இக்கோயில் முன் மண்டபத்தில் மொத்தம் 18 தூண்களும், ஒவ்வொரு தூண்லேயும் விசேஷமான சிற்பங்களும் வடிவமைக்கப்பட்டு அதில் ஒரு தூணில் சரபேஸ்வரர் அப்படின்னு ரொம்ப சிறப்பான பூஜைகள் செய்யப்படுது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 3லேருந்து 6:30 மணி வரைக்கும் அந்த சரபேஸ்வருக்கு சிறப்பு வழிபாடு செய்யப்படுறதாகவும் பேசப்படுகிறது. மேலும் இந்த கோயிலோட சிறப்பு, தட்சிணாமூர்த்தி பின்னாடி ஆலமரத்தடியில் இல்லாமல் தனியாக காட்சி அளிப்பார். அதே மாதிரி கொஞ்சம் தானே நம்ம துர்க்கையோட சிலையை பார்க்கலாம். துர்க்கை கையில் கிளி இருக்கிறதையும் பார்ப்போம். நம்ம மாமூலாக பார்த்தோம்னா மீனாட்சி அம்மன் கையில் தான் கிளியை பார்ப்போம். ஆனால் இங்கே துர்க்கை கையில் கிளி காணப்படுகிறது. இக்கோவிலில் உள்ள மூலவருக்கு ஏன் பசுமாட்டோட காலடி தடமும் கல்லடிப்பட்ட தழும்பும் ஏற்படுது அப்படின்றதுக்கு ஒரு தல வரலாறு சொல்கிறாங்க. கபில முனிவர் ஒரு முறை சிவபூஜை செய்வதற்காக லிங்கத்தை இடது கையில் வச்சுட்டு வலது கையில் மலர் தூவி வழிபட்டதாகவும், கையில் லிங்கத்தை வைத்து வழிபட்ட முறை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவன் அவரை பசுவாக பிறக்க சாபம் அளித்ததாகவும், பசுவாக பிறந்த கபிலர் தலத்தில் சிவனை வழிபட்டு முக்தி பெற்றதாகவும் இங்கே ஒரு வரலாறு பேசப்படுது. பசு வடிவில் கபிலர் வழிபட்ட தலம் அப்படின்றதுனால இதுக்கு தேனுபுரீஸ்வரர். தேனு அப்படின்னா பசு, தேனு காமதேனு சொல்கிறோம் இல்லைங்களா, தேனு பசு. இவருக்கு
உலக்குய்ய வந்த சிற்றேரி நாயனார் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. இத்தலத்தில் பசுவாக பிறந்த கபிலருக்கு அவ்வளவு சுலபமாக புனிதத்தை அடைய முடியவில்லை. ஒரு நாள் ஒரு மேய்ப்பன் மேய்ச்சல் நிலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தன்னோட மந்தையிலிருந்து ஒரு பசு தன் பாலை தவறாமல் ஊற்றி கொண்டிருப்பதை கவனித்தான். அந்த பசு உண்மையில் கபில மகரிஷி தான். பால் வீணாவதை பார்த்து மேய்ப்பன் பசுவை அடித்தான். பசுவின் வலி தாங்க முடியாமல் தரையில் உதைத்து ஓடிய போது அது தரையில் உதைத்த இடத்திலேயே தரையிலிருந்து ரத்தம் கசிய ஆரம்பித்தது. மேய்ப்பன் பயந்து போய் மற்ற கிராம மக்களெல்லாம் கூப்பிட்டு காமிச்சான், இந்த மாதிரி ரத்தம் வருது. அந்த இடத்துலையே சிவபெருமான் அவர்களுக்கு தோன்றி தான் சுயம்பு லிங்கமாக இருப்பதாகவும் பசு உதத்தில் ஏற்பட்ட காயத்தினால தான் எனக்கு என்னோடய லிங்கத்திலேருந்து ரத்தம் வெளியேறதாகவும் சொல்கிறார். அதனால தான் இன்றைக்கு வரைக்குமே சிவலிங்கத்தில் சிறிய அந்த பசு உதைத்த தழும்பு சிறிய வெட்டாக அவரோட லிங்கத்தில் காணப்படுது. நீங்கள் நம்ம தரிசிக்க போகிறோம் அப்படின்னா அந்த காயத்தை காட்ட சொல்லி நம்ம அங்கே இருக்கிற பூஜை பண்ணுறவங்கள கேட்டும் அதை நம்ம பார்த்து வழிபடலாம். அதே நேரத்தில் கபில மகரிஷி மோட்சம் அடைந்ததாகவும் இந்த கிராம மக்கள் எல்லாருமே இங்கே கோவில் கட்ட முடிவு செஞ்சு இங்கே அந்த காலத்தில் இருந்த பராந்தக சோழன், சுந்தர சோழன் இவங்களெல்லாம் சேர்ந்து கட்டின கோவில் தான் இது அப்படின்னு கூறப்படுது. இக்கோவிலின் இறைவனும் இறைவியும் சிற்றேரி ஆளுடைய நாயனார் என்றும் நம்பிராட்டியார் என்றும் கூறப்படுகிறார்கள். தேனுபுரீஸ்வரரையும் தேனுகாம்பாளையும் வணங்கினால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது இங்கே இருக்கிற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. இங்கு முருகன், பைரவர், சரபேஸ்வரர் ஆகியோர்கள் வேண்டுதல் தெய்வமாக இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதாகவும் கூறப்படுகிறது. இக்கோயிலுள் அர்த்த மண்டபம், முன் மண்டபம், தூண்கள் என்று எந்த பக்கம் திரும்பினாலும் கலை பண்பாட்டையும் தெய்வீக தன்மையையும் எடுத்து கூறும் வகையாகவும் மனசுக்கு ரொம்ப அமைதி தரக்கூடிய வகையிலும் இக்கோவில் கட்டப்பட்டிருக்கு. சென்னையில் வழிபடும் மிக பழமையான கோயில்களில் தேனுபுரீஸ்வரர் கோவிலும் ஒன்று. வரலாற்று பெருமையும் ஆன்மீக சிறப்பும் வாய்ந்த இந்த கோயில் இந்திய தொல்லியல் துறையால் உலக பண்பாட்டு சின்னமாக வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சிம்பிளாக அறிவிக்கப்பட்டு இப்போவும் கவர்மெண்ட்டால் அண்டர்டேக் பண்ணி நடத்தப்படுது. இந்த கோவிலுக்கு 12 வருடங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடைபெற வேணும் அப்படின்றது ஆகம விதியாக வழங்கப்பட்டு வருகிறது. இக்கோவில் சிவராத்திரி மற்றும் நவராத்திரி காலங்களில் வரக்கூடிய பக்தர்களை ரொம்பவே கவரக்கூடிய விதத்தில் பல விழாக்களும் திருவிழாக்களுக்கும் எந்தவித குறையும் இல்லாமல் நடைபெற்று வருது. பிரதோஷம் மற்றும் பங்குனி உத்திரம் இது போல் மத பூஜைகளும் பின்பற்றப்படுகிறது. காலை 6 மணி முதல் 12:30 மணி வரையிலும், மாலையில் 5 முதல் இரவு 8:30 மணி வரையும் இக்கோவிலில் நாம் சாமியை தரிசனம் செய்யலாம். இக்கோவிலில் உள்ள மூலவரை வழிபடும் போது நம்மளோட முன் ஜென்ம பாவங்களை போக்கி கடவுள் நமக்கு அருள் புரிவதாகவும் ஒரு நம்பிக்கை இருக்குது. இங்கே இருக்க ஆலயத்தில் உள்ள சிவனாரின் திருநாமம் தேனுபுரீஸ்வரர். அதை சொல்லி வணங்கும் போது முன் ஜென்மத்தில் நம்ம செஞ்ச அனைத்து பாவங்களும், நம்மளோட பயம், இன்னும் இந்த பில்லி சூன்யம், ஏவல் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் எல்லாமே நசித்து போயிடும் அப்படின்ற நம்பிக்கையும் இங்கே இருக்கிற மக்களுக்கிடையே இருக்குது. இந்த திருக்கோயிலுக்குள்ளே பிரதோஷ காலங்களில் சிவனுக்கும் நந்தியாருக்கும் நடைபெற அபிஷேகத்தை தரிசித்தால் எந்த ஒரு கஷ்டத்துலேருந்தும் என்ன நாம் வாழ்க்கையில் இழந்து போயிருந்தாலும் அதை மீட்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இங்கே இருக்க சரபேஸ்வரருக்கு பானகாபிஷேகம் ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுது. இந்த சரபேஸ்வரரை வணங்குறவங்களுக்கு எதிர்ப்புகள் விலகி தீய சக்திகள் அவர்கள்கிட்ட அஞ்சு ஓடி போயிடும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இங்கே இந்த கோவிலுக்கு நம்ம தரிசிக்கும் போது நம்மளோட புண்ணியங்கள், அதாவது பாவங்கள் எல்லாமே தொலைந்து நம்மளோட புண்ணியங்கள் மேலும் மேலும் வளர்ந்து நம்மளோட எதிரிகள், நமக்கு எதிர்த்து நிற்கிறவங்க எல்லாமே தவிடுபடியாக ஆகிடுவாங்க அப்படின்றது இங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. ஸோ மிகப்பெரிய கோவில், அந்த காலத்தோட கட்டடக்கலை அது எல்லாமே மனசை கவர்ற விதமாகவும் ரொம்ப அமைதி கொடுக்குற விதமாகவும் நம்ம பார்க்கலாம். சங்கு பூஜைக்கான ஏற்பாடுகளையும் நாம் இங்கே பார்க்கலாம். 1008 சங்குகளை அபிஷேகத்துக்காக
கோவில் நிர்வாகத்தர் வந்து தயார் நிலையில் வச்சுருக்கிறது நாம் இங்கே பார்த்துட்ருக்கோம். இக்கோவிலில் இருக்க விநாயகர், அதாவது தூண்களில் இருக்க விநாயகர் சிலையில் கையில் வீணை இருக்கிறதாகவும், முருகன் யானை மீது அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு கோலத்துலலாம் நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வேறு எந்த கோவிலையும் பார்க்க முடியாது. இக்கோவிலோட தனி சிறப்பு மட்டுமே இது. முருகன் வந்து இடது கையில் சேவல் வச்சுருக்கிறோம். சிவன் மட்டுமல்லாமல் திருமாலும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக கோயிலுக்குள்ளே ஒரு தனி பிரகாரத்தில் நம்ம பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் 5 முகங்களுடன் கூடிய பிரம்மா ஆகியோரையும் நம்ம இங்கே தரிசனம் பண்ணலாம். இத்தகைய விசேஷங்கள் நிறைந்த கோவிலை நாம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது தரிசனம் பண்ணி இங்கே இருக்கிற தேனுபுரீஸ்வரரோட அருளை எல்லோரும் பெறணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறோம். நாங்கள் தரிசித்த இந்த கோவிலை உங்கள் எல்லாருடைய கண் முன்னையும் கொண்டு வந்து நிறுத்துறதுல எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். நீங்களும் எல்லோரும் இந்த கோவிலை ஒரு முறையாவது பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க தொலைந்த சந்தோஷங்கள், கஷ்டம் எல்லாமே தீரணும் அப்படின்னு எல்லாருக்காகவும் தேனுபுரீஸ்வரரை வேண்டிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சிவனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க பிரார்த்தனையுடன் நன்றி, வணக்கம். மேலும் அடுத்த கோவிலில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.